தற்போதைய அண்மைச் செய்தி. தமிழ்நாட்டிற்கு இன்று ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிற்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் விடுத்திருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு மையம். தற்பொழுது கிடைத்த அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரபிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்ததால் இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தமிழகத்திற்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் லாவண்யா. தமிழகத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாட்டில் இன்று ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. ஆகவே தமிழ்நாட்டிற்கு இன்று ஆரஞ்சு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 12 சென்டிமீட்டர் முதல் 20 சென்டிமீட்டர் வரை மிக கனமழைக்கு வாய்ப்பு என்பதனால் இன்று ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழையானது பெய்து வரக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது இன்று ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 நாட்கள் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் 7 முதல் 11 சென்டிமீட்டர் வரை கனமழைக்கு வாய்ப்பு என்பதனால் அக்டோபர் 19, 20, 21, 22, 20, 24 ஆகிய 6 நாட்கள் மஞ்சள் நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தீபாவளி அன்றும் கனமழை எச்சரிக்கையானது தமிழகத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் 7 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்திருக்கிறது. 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கேரளா, கர்நாடகா பகுதிகளுக்கு அப்பால் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது. அடுத்த 36 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும். மேற்கு வடமேற்கு திசையில் இந்திய கடற்பரப்பை விட்டு விலகி செல்லக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.